ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சூப்பராக ஒரு அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராகவ் இருந்துட்டு அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு நிலா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை விட அவங்க இதை ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் கூட கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ளீஸ் நிலா, இன்னைக்காச்சும் வேண்டான்னு சொல்லாதீங்க, வாங்க வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல ராகவ், ஒன்றும் வேண்டாம். என்ன நிலா, நான் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் நிலமையில யாராக இருந்தாலையும் இப்படி தான் பேசியிருப்பாங்க, அதை எதையும் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ நான் வெளியில் வரல ராகவ் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. திவ்யா இருந்துட்டு ஏற்கனவே ராகவ் கூப்பிட்டு நீ போகாமல் இருக்க, இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நீ பண்ணியிருக்க, அதுக்காக ஒரு ட்ரீட் கொடுக்குறதா நினைக்கிறாரு, தயவு செஞ்சு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நிலாவும் சரி ராகவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட ராகவ் கூட கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு ஒரு ரோஸை வாங்கிட்டு வர்றாரு. எதுக்கு ராகவ் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா நான் பண்ணது எல்லாமே சாரி தான், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஆனால் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன், அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை நிலா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி நிலா ராகவை ஏற்றுக்க போகிறாங்களா, இல்லை சோழன் கூட நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்ல போகிறாங்களா, என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.